55 வருஷத்துக்கு முன்னாடி 24 வயது நேர்ந்த ஒரு இளைஞன் குஜராத் மாநிலத்தில் தான் தயாரிச்ச வாஷிங் பவுடரை ஒரு சாதாரணமான கேரி பேக்ல பேக் பண்ணி சைக்கிள்ல மூட்டையா வைத்தபடி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தெரு தெருவா வித்துட்டு போயிருந்திருக்காரு. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய அந்த சின்ன பிசினஸ் நாள பின்னா வளர்ந்து 13 வருடத்துல டிடர்ஜென்ட் மார்க்கெட்டோடைய சேல்ஸ்ல நம்பர் 1 இடத்தை பிடிக்குது. நம்பர் 1 இடத்தை பிடிக்குதுன்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ டெக்னிக்கலான விஷயம்லாம் இருக்கு. அந்த 24 வயசு நேர்ந்த பையன் யாரு, எப்படி அந்த கம்பெனியை நம்பர் 1 பிளேஸுக்கு கொண்டு வந்தாரு, அதன் பிறகு அந்த கம்பெனி நம்பர் 1 பிளேஸ்ல தான் இருந்துச்சா? நான் என்ன வாஷிங் பவுடரை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 80s 90sல பிறந்தவங்களால கண்டிப்பா இந்த கம்பெனியோடைய விளம்பர பாடலை மறந்திருக்கவே முடியாது. அது என்ன கம்பெனி, அவர் எப்படி நம்பர் 1 பொசிஷனுக்கு போனாரு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு தெள்ள தெளிவா பார்க்க போறோம். 1945 மார்ச் மாதம் போல குஜராத் மாநிலத்தில் உள்ள பதான் மாவட்டத்தில் ரூபூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த கர்சன்பாய் பட்டேல். 21 வயசுல இவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு அகமதாபாத்தில் உள்ள லால்பாய் குரூப்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய காட்டன் மில்ஸ்ல லேப் டெக்னீஷியனா வேலை பார்க்கிறாரு. அதன் பிறகு குஜராத் மாநிலத்துடைய ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்ல கெமிக்கல் சைட்ல ஒரு வேலை ஒன்று கிடைக்குது. என்னதான் இவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலுமே அதுல இருந்து கிடைக்கிற வருமானம் அவருக்கு போதுமான அளவுக்கு இல்ல. இதற்கு நடுவுல இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தைகள் பிறந்துட்டதுனால அவருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொள்ள முடியாம போகுது. இதன் காரணமா சின்னதா ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் இவருக்கு கெமிக்கல் சைடுல எந்தெந்த கெமிக்கல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற நாலேஜ் நிறையவே இருந்திருக்கு. இதன் காரணமா வீட்டிலேயே ஒரு டிடர்ஜென்ட் பவுடரை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் சோடா ஆஷ் கூட டிடர்ஜென்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து புதுசா ஒரு பவுடரை தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆரம்பத்தில் அது எதுவுமே அவருக்கு சக்சஸ் கொடுக்கல. ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் அவர் ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வாஷிங் பவுடரை கண்டுபிடிக்கிறாரு. இந்த வாஷிங் பவுடருக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தன்னுடைய மகளுடைய பெயரான நிர்பாமா அப்படின்ற பெயரை சுருக்கி நிர்மா அப்படின்னு அந்த வாஷிங் பவுடருக்கு வச்சிருக்காரு. அதன் பிறகு தான் தயாரிச்ச அந்த வாஷிங் பவுடரை சின்ன சின்ன கேரி பேக்ல மளிகை கடையில எப்படி ஒரு ஜீனி பாக்கெட்டை கட்டி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல தான் இவருடைய வாஷிங் பவுடரை பேக் பண்ணி துணியில ஒரு மூட்டையா கட்டி அதை சைக்கிள்ல தெரு தெருவா வித்துக்கிட்டு வராரு.